அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களுக்கும் வணக்கம். அரசியல் அப்படிங்கிற ஆழ்கடல்ல தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய புயலா நிலை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் அது செய்ய போகும் மாற்றங்கள் ஏராளம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த டிசம்பர் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி நாம் சந்திக்க போற முதல் டிசம்பர், நாம் சந்திக்க போற முதல் புயல், முதல் பெருமழை. மக்கள் துயரத்துல கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒலிக்க போற முதல் குரலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்களின் குரலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அலர்ட் மோட்ல அரசாங்கம் இருக்கு, தொடர்ந்து கண்காணிப்பு நடத்திக்கிட்டே வர்றாங்க. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு உதவிகளை மக்களுக்கு தொடர்ந்து அரசு செய்து கொண்டே வருகிறது. பல்வேறு இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க நிவாரண பணிகளை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. இதுவரை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள், தற்போது ஆளுகின்ற கட்சி, இவங்க ரெண்டு பேருமே தமிழகம் சந்தித்த அத்தனை பேரழிவுகளையும் இயற்கை பேரிடர்களையும் நேர் நின்று சமாளித்தவர்கள், சமர் செய்தவர்கள். இந்த இரண்டு கட்சிகளுமே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க, இல்ல சீரமைக்கிறோன்னு கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை தாண்டி அதை சமாளித்த அனுபவம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் புதிதாக களத்திற்கு வந்திருக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு எப்படி நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறையில தொடங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கும் போது அது பகுமானமா, பகட்டா, வெறும் பகல் வேஷமா, போட்டோ ஷூட்டா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற கவனிப்பு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பேரிடர் மீட்பு பாடங்கள் ஏராளம் ஏராளம். அது குறிச்செல்லாம் தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்ன தேவை, அது எப்படி தீர்த்து வைக்கிறது, இப்ப என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படி யோசிச்சாலே போதுங்க. இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும், அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும். தமிழ்நாடு முழுக்க இந்த டிசம்பர்ல தொடங்கி பெருமழை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஒட்டுமொத்த மழையும் சென்னை நகரை மட்டுமல்ல, சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே மழை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டின் முதன்மை சக்தியாக கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகம் இந்த முறை மக்களுக்காக, இந்த முறை முதல் குரலாய் ஒலிக்க வேண்டிய கடமையிலும் கட்டாயத்திலையும் இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவரும் முதல்ல நியூஸ் ஆத்தென்டிக்கா ரிசீவ் பண்ண கத்துக்கணும். எங்க இருந்து நியூஸ் வருது, அந்த நியூஸ் ஆத்தென்டிக்கான நியூஸா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா ரீசெக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த மழை சமயங்கள்ல பழைய கடந்த காலங்களில் நடந்த மழை வீடியோக்களை ஷேர் பண்ணி இங்க இவங்களுக்கு இந்த உதவியா, இவங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு சொல்லும் போது வெற்றி கழக தோழர்கள் அந்த உதவும் மனப்பான்மையில விரைந்து சென்று அப்படி ஒரு சம்பவமே அங்க நடக்கல அப்படின்னா ஏமாற்றத்துக்கு உள்ளாக நேரிடும். அதனால ஆத்தென்டிக்கான நியூஸ் ரிசோர்சஸ் மூலமா வெரிஃபை பண்ண நியூஸுக்கு நீங்க முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அன்னோனா வர ரேண்டமான ட்வீட்ஸையோ இல்ல ரேண்டமா வரக்கூடிய வீடியோஸையோ இல்ல வைரலா இருக்கக்கூடிய விஷயங்களையோ கவனிச்சு உறுதிப்படுத்துற பின்னாடி அந்த களத்துக்கு விரைந்து போங்க. அப்படி இல்லைன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தோழர்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே அங்க நடந்திருக்கான்றதை உறுதிப்படுத்தின பின்னாடி அதற்கான நிவாரண பணிகள்ல இறங்குங்க. பொதுவா நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பிரிண்ட் மீடியாவா இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதை தொடர்ந்து சோசியல் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கக்கூடிய பொறுப்பான மனிதர்களை ஃபாலோ பண்ணுங்க. இதை தொடர்ந்து மக்களிடமிருந்தும் ரெக்வஸ்ட் வரும். மக்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு களத்துக்கு போங்க. இது எல்லாமே நம்ம செய்யறது மக்களுக்கு உதவி பண்ணதான். ஆனா அந்த உதவி விரயமாயிடக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம தேவைப்படுற இன்னொருத்தருக்கு நல்லதொரு உதவியை சீக்கிரமா செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஆத்தென்டிக்கான நியூஸ் ரிசோர்சஸுக்கான ரெஸ்பான்ஸை முதல்ல தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்யணும். அரசு ரொம்ப முன்னேற்பாடாக தான் இருக்காங்க. பல்வேறு இடத்துல ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரிடர் மீட்பு குழு பல்வேறு மாவட்டங்கள்ல தயார் நிலையில இருக்கு. அரசோட இந்த முன்னேற்பாடுகளையும் தாண்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியாத டீப் இன்டீரியர் பார்ட்ஸா இருக்கலாம், இல்ல தமிழக அரசு இன்னொரு முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அந்த பகுதியில, அங்க இருந்து இங்க வர ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏதாவது ஏற்படும் பட்சத்திலோ, இல்ல இந்த இடம் நம்மளோட உதவி செய்யும் இடத்திற்கு ரொம்ப அருகில் இருக்கு, நம்மளால சேஃபா அவங்களை அதை பாதுகாத்துற முடியும் அப்படின்னா ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா அதற்கான மீட்பு மற்றும் நிவாரண பணிகள்ல தோழர்கள் ஈடுபடணும். அரசு செய்யும் உதவிகளை எந்த விதத்துல இடைஞ்சல் பண்ணிடாம, அதே நேரத்துல மற்ற கட்சிகள் செய்யும் நிவாரண பணிகள்ல இடையூறு செஞ்சிடாம, அவங்க கூட போய் இந்த காலகட்டத்துல களத்துல சண்டை போடாம நம்ம வேலையை பொறுப்பா பார்த்து பதனமா கேர்ஃபுல்லா செய்யணும். இது நம்ம செய்யறது நம்மளோட விளம்பரத்துக்காக கிடையாது, மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். சென்னையில மழைநீர் தேங்குறது ஒரு பிரச்சனை அப்படின்னா
இன்னொரு ஊர்ல மழை நீர் தேங்காதது ஒரு பிரச்சனையா இருக்கு. பாதுகாக்கப்பட வேண்டிய நீர்நிலைகள்ல தங்காம ஓடி செல்லுது, அங்க நீருக்கான கால்வாய் உடைப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த மாதிரி பிரச்சனைகள் சில ஊர்ல ஏற்படும். இந்த மாதிரி இது ரெண்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம் இது. அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம் அப்படிங்கிற முன்னேற்பாடோட வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவரும் தயாரா இருக்கணும். மாவட்ட அளவுல, ஒன்றிய அளவுல, வட்ட அளவுல அவங்க தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில தற்காலிக பொறுப்பாளர்களே ஒரு சின்ன வாட்ஸ்அப் குழு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வட்டத்தளவுல இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆனா மாவட்ட அளவுல ஒருங்கிணைச்சு அந்த குழுவுக்கான பதிலையும் அந்த தேவைப்படும் வட்டத்திற்கான உதவிகளையும் உடனே செய்யறதுக்கான முன்னேற்பாடுகளையும் நம்ம செய்யலாம். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தகவல்களை பகுதி அளவுல, வட்டத்தின் அளவுல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கொண்டு போய் அந்த பகுதியில ஒரு பிரச்சனை, ஒரு உதவி தேவைப்படுது, உடனே களத்திற்கு விரைந்து போங்க அப்படின்னு அறிவுறுத்தல்ல தொடங்கி அவர்களுக்கு தேவைப்படும் உணவு, உடை, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஓவராலா மாவட்ட அளவுல இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லா வட்டத்திலையும் எல்லா மக்களும் பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான அந்த உணவு, உடை, பாதுகாப்பான இருப்பிடம் அதை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்கள ஜாக்கிரதையா பாதுகாத்துக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். அரசு தங்க வைக்கும் நிவாரண முகாம்கள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரசு அறிவித்துள்ள பேரிடர் எண்கள் என்னென்ன உங்க மாவட்டத்துக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரசு அறிவித்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் யார் யாரு, யாரை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கவனத்துக்கு இதை கொண்டு போனீங்க அப்படின்னாலும், அவங்களோட சேர்ந்து நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னாலும் மக்களை இந்த மாதிரி இயற்கை பேரிடர் சமயத்துல எந்த சிரமமும் இல்லாம பாதுகாக்க முடியும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் படை பெரும்பான்மை இளைஞர்கள். நம்மளை விட வேகமா தமிழ்நாட்டுல யாராலையும் செயல்பட முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேகத்தோட சேர்த்து விவேகமும் முக்கியம். நம்ம மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, ஆனா நாம செய்யணும். தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் பல்வேறு நிலையில வேலை பார்த்து கொண்டு இருப்பவங்களா இருப்பீங்க. மளிகை கடை வச்சிருப்பீங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடை அண்ணாச்சியோ, சூப்பர் மார்க்கெட் ஓனரோ, இல்ல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவரோ, இவங்க எல்லாரோட தொடர்பு எண்களையும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க உடனடியா ஸ்டாக் பண்ணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உடனே ஒரு 100 பேத்துக்கு நான் அரிசி வாங்கி வீட்டுல வச்சிடறேன், உடனே ஒரு 1000 பேத்துக்கு காய்கறி வாங்கி வீட்டுல வச்சிடறேன், மாவட்ட அளவுல நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், இந்த மாதிரி முன்னேற்பாடை அவசர கதியில செய்யறதை தவிர்த்துட்டு யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ப்ராப்பரா லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட ஆளும் கட்சிகளும் நிவாரண பணிகள் கொடுக்க வருவாங்க. இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், தேசிய கட்சிகள், புதிய கட்சிகள், பிராந்திய கட்சிகள், இவங்க எல்லாருமே வந்து களத்துல வந்து உதவி பண்ண வருவாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி நம்மளும் உதவி பண்ண போவோம். ஒரே ஒரு பகுதிக்கு மட்டும் தொடர்ந்து 10 பேர் உதவி பண்றதை காட்டிலும் உதவி தேவைப்படுகிற 100 பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஒவ்வொரு உதவியை தனித்தனியா செய்யும் போது அதற்கான பலனும் வீரியமும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா தேவைப்பட்டா நம்மளால ஸ்டாக்ஸை எடுத்துக்க முடியணும். அந்த அளவுல ப்ரிப்பேர்டா இருங்க. தமிழக வெற்றி கழக தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பண்ற உதவிகள் எல்லாத்தையும் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் தப்பே கிடையாது. ஆனா அதற்கான இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புகைப்படத்தை விட இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல நம்மளுடைய பொது நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பொதுமக்களுக்கு உதவி செய்ய தான் போறோம். அந்த இடத்துல புகைப்படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் அதை வந்து நம்ம அணுகலாம், அந்த புகைப்படங்களை எடுக்கலாம், பகிரலாம். நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனாலே அதை கண்டிப்பா போட்டோ எடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பின்னாடி தெரியணும் அப்படிங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் யாரையும் பண்ணல. நம்ம உதவி பண்ண போறோம், உதவி பண்ணுவோம். அதை தாண்டி நம்மளால எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகம்னு பதிவு பண்ண முடியுதோ பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டினவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இப்போது வரை தமிழ்நாடு மழையையும் புயலையும் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டே வர்றோம். ஆனா இதை தாண்டி நிலைமை கைமீறும் பட்சத்துல, அதிகமான உதவி தேவைப்படும் பட்சத்துல எங்கெங்கெல்லாம் உணவு தயாரிக்கலாம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க இருந்து எப்படி உணவு ஃபுட் செயினை சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெருமழை இருக்கும் பட்சத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மழை காலத்துல நான் உதவி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றதை காட்டிலும் மழை முடிந்த பின்னாடி வீட்டுக்குள்ள இருந்து தகவல்களை சேகரிங்க. என்னென்ன ஒருங்கிணை பண்ணுமோ எல்லாமே பண்ணுங்க. பாதுகாப்பா வெளியே வந்து மக்களுக்கான உதவிகளை செய்ய தொடங்க. மழை பெய்யும் போதே உதவி செய்யணும் அப்படிங்கிற அவசியத்தை தாண்டி மழை பெய்து முடிந்த பின்னர் வந்து கேர்ஃபுல்லா உதவிகளை பண்ணுங்க. நம்மளோட உதவிகள் மக்களுக்கு தேவைப்படும் என்றால் அவர்கள் அழைக்கும் முன்னே நாம் அந்த களத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாய், தோழனாய், நண்பனாய். முன்னெச்சரிக்கையா செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தற்காலிக பொறுப்பாளர்கள் தற்காலிக வாட்ஸ்அப் குழுக்களை ஏற்படுத்திக்கோங்க. அதுல பேரிடர் மேலாண்மைக்கான அந்த கேட்டகரிஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. யார் யார் உணவை பார்த்துக்க போறீங்க, யார் யார் அதோட டிரான்ஸ்போர்ட்டை பார்த்துக்க போறீங்க, யார் யார் மக்களுக்கான உணவு மற்றும் மருந்தை பாதுகாக்க போறீங்க,
இது மாதிரி குழுக்களை பிரிச்சுக்கிட்டு மாவட்ட வாரியா இவங்கவுங்க இந்தந்த பொறுப்புல இருக்காங்க. உணவு தேவைன்னா நம்ம இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், மருந்து தேவைன்னா நம்ம இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், உடை தேவைன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், வேற ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் யாரை கான்டாக்ட் செய்வது போன்ற அந்த ஒரு சின்ன ஒருங்கிணைப்பு குழுவை முன்னெச்சரிக்கையா ஏற்படுத்தி வச்சுக்கோங்க. என்ன தேவைப்பட்டாலும் எது தேவைப்பட்டாலும் மக்கள் எங்கு நம்மை அழைத்தாலும் செல்ல தமிழக வெற்றி கழகத்தின் படை தயாராக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மழைக்காலம் ரொம்ப சீரியஸா இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் அடிப்படையில தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறோம். இது மாதிரி தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்த மழை புயல் காலங்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், ஐடி விங்கை சார்ந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தமிழகத்தில் வெள்ளத்தின் நிலை வரும் பட்சத்துல முதல்ல நம்ம கன்சர்னா மக்களை பாதுகாக்கணும். அதுக்கான ஹேஷ்டேக்ஸை ரெடி பண்ணி ட்ரெண்ட் பண்ணி அதுல உதவி கேட்பதற்கான உதவியை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் மழை வெள்ளம் அடங்கிய பின்னாடி நாம என்னென்ன உதவிகள் செஞ்சோம் அப்படிங்கிறத வெற்றி முரசு கொட்டி உலகத்திற்கு சொல்லலாம். தொடர்ந்து இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நன்றி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை தமிழக வெற்றி கழகத்தின் மற்ற தோழர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திருநாடு. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா, என்ன நண்பி?